பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். ஆண்டோடைய கிருபை நம்மோட கூட இருந்தது. எத்தனையோ விதமான தீமையான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்த போதும், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நாம் கடக்க நேர்ந்த போதும் தேவன் நம்மோட கூட இருந்தார். இந்த 5வது மாதத்திலும் இந்த முதல் நாள் காலவேளையில் ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு அளிக்கிற மேலான கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லேவியராகமும் 26ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். லேவியராகமும் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை உங்களிடத்தில் திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மேல கண்ணோக்கமாக இருக்கிறதான தேவன், கண்ணோக்கமாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எத்தனை பேர் கண்ணோக்கமாக இல்லாதபடிக்கு அல்லது எத்தனை பேருடைய பார்வைக்கு நாம் ஆகாதவளாய் காணப்படுகிறோம்? எத்தனை பேர் நம்மை பார்ப்பதற்கே கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு அவருடைய பார்வைக்கு நாம் அற்பமானவளாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், உங்கள் மேல் நினைவாக இருப்பேன், உங்களை நான் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டங்களை மாற்றி துன்பங்களை துயரங்களை துடைப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார். அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறதான தேவன். நான் நம்பினவர்கள் எத்தனை பேர் நம்மை விட்டு நழுவி போய்விட்டார்கள். நாம் எத்தனை பேர் மேலே நம்பிக்கையாய் காணப்பட்டோம். அவர்கள் நம்மை தப்புவிப்பார்கள், நம்ம உதவி செய்வார் என்கிறதான நோக்கத்தோடு கூட பெரிய ஒரு ஆசையோடு கூட காணப்பட்டோம். ஆனால் அவர்கள் அசைந்து நழுவி போய்விட்டார்கள். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் நோக்கமாக இருப்பேன். எத்தனை பேர் உங்கள் மேலே நோக்கமாக இல்லாவிட்டாலும், உங்களை கண்டுகிடாமல் இருந்தாலும், உங்களை உதாசீனப்படுத்தினாலும், உங்களை வெட்கப்படுத்தினாலும், உங்களை துக்கப்படுத்தினாலும் நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன் என்று இந்த காலவேளையில் ஆண்டவர் உம்மை பார்த்து சொல்கிறார். பாருங்க, நாம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கினார் என்று வாசிக்கிறோம். எதுக்காக கண்ணோக்கினார்? இந்த 3:7 வாசிக்கும் போது அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவருடைய துக்கத்தை மாற்றி 8ஆம் வசனத்தில் அவளை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் மேலே கண்ணோக்கமாக இருக்கும்போது நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிற தேவன், நம்முடைய துன்பங்களை பார்க்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் வரைக்கும் எகிப்தில் மிகவும் கஷ்டத்தோடு காணப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். எகிப்துக்கு போனதான முதல் மனிதனாகிய அந்த யோசேப்பு முதற்கொண்டு இந்த கடைசி 430 வருஷம் முடிகிறதான அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் கண்ணீரின் பாதையில் காணப்பட்டார்கள். யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். அவன் அந்த போத்திபாருடைய வீட்டில் அடிமையாய் காணப்பட்டான். அடிமையாகவே கொண்டு போகப்பட்டான், அடிமையாக காணப்பட்டான். வீண் பழிகள், எத்தனையோ விதமான தூஷணங்கள். அந்த யோசேப்பு எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான், எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பான், எவ்வளவோ விதமான தீமைகளை அவன் அந்த தேசத்தில் அனுபவித்திருப்பான். அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் அல்லது அந்த 430 வருஷம் முடிகிற வரைக்கும் ஜனங்கள் கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு விரோதமாக 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமத்தில் அவளுக்கு விரோதமாக ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று அந்த பார்வோன் சொல்கிறான். பிறக்கிறதான ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில் போட்டு விட வேண்டும் என்று சொல்கிறான். ஜனங்களை சாந்தும் செங்கலுமான வேலையினாலே மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவர்கள் 2 பட்டணங்களை கட்டினார்கள். வயலில் செய்த வேலைகளினாலும் வீடுகளை செய்த வேலையினாலும் ஜனங்கள் மிகவும் மனமடிவாகினார்கள் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜீவனே கசப்பானது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவ்வளவாக எகிப்தில் தேசத்திலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆண்டவர் நோய் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமான தீமைகளை அனுமதித்திருக்கிறீர்? ஏன் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும்? நாங்கள் உம்முடைய சொந்த சம்பத்து அல்லவா, உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அல்லவா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள். அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார்.
பாருங்க, 430 வருஷம் வரைக்கும் மிகவும் ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள், பலுகி பெருகினார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு பார்வோன் உபாயம் பண்ணுகிறான், அவர்களை கொடுமையாய் வேலை வாங்குகிறான். அந்த சூழ்நிலும் அவர்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ஜனங்கள் ஆண்டவரை அவர்கள் அடிமையாய் காணப்பட்டாலும் ஆண்டவரையே சார்ந்திருந்தார்கள். அவர்கள் அடிமையாய் காணப்பட்டாலும் அடிமை வேலை செய்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமோட பண்ணதான உடன்படிக்கையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். காரணம், அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுடைய சரீரத்தில் என்னோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி விருத்த சேனத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தினார். அந்த விருத்த சேனத்தை அவர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனால தான் பார்வோனுடைய குமாரத்தி இந்த மோசையாகிய குழந்தையை பார்த்தவுடன் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று சொல்ல காரணம், ஒருவேளை நைல் நதியில் போடப்பட்ட அப்படின்னாலே அப்படி சொன்னாலும் கூட, நாம் பிந்த நாட்கள் யோசுவாவின் புத்தகம் வாசிக்கும் போது எகிப்திலிருந்து புறப்பட்டதான ஜனங்கள் விருத்தசேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த எகிப்திலிருந்து புறப்படுகிற நாள் வரைக்கும் ஜனங்கள் விருத்தசேதன உடன்படிக்கையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை, ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்த்து அங்கிருந்து விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசையை அனுப்புகிறார். மோசையை பற்றி சொல்லுகிறார், அவள் படுகிற உபத்திரவத்தினை பார்த்து ஆளூட்டிகள் நிமித்தம் அவள் எடுக்கிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன், அவளை பெருமூச்சை கேட்டேன் என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் இன்றைக்கு நீங்கள் படுகிறதான உபத்திரவத்தை, வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, நன்மை செய்யும்படியாக இந்த கால வேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கஷ்டத்தின் பாதை நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் மறக்கவில்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து உடைய விண்ணப்பங்களை, உடைய கண்ணீரை காணிக்கையாய் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து விடுதலை நீங்க படுகிறதான ஒவ்வொரு உபத்திரவத்தையும், கஷ்டத்தையும், துன்பத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். ஆகினாலே உங்களை விடுவிக்கும்படியாக இறங்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த லேவியராகமும் 26:9 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் மேலே நான் கண்ணோக்குமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் முன்னாடி சொன்னது போல ஈத்தில் உள்ள ஜனங்கள் தங்கள் ஆண் பிள்ளைகள் பறக்குமானா நைல் நதியில் போடும்படியாக பார்வோன் அவளுக்கு கட்டளையிட்டான். மருத்துவ சிலப்பால் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு வீட்டில் மருத்துவம் பார்க்க போனால் அந்த வீட்டில் குழந்தை பறக்கும்போது அது ஆண் குழந்தையாக இருக்குமான உடனே அங்கேயே கொண்டு போடுங்க, பெண் பிள்ளையான உயிரோடு வையுங்கள். ஒருவேளை அந்த மருத்துவச்சிகள் தேவனு பயந்தபடினாலே அந்த காரியத்தை செய்யாதிருந்தார்கள், ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். பார்வோன் கேட்டபோது சொல்லுகிறார்கள், எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கலும் எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகள், நாங்கள் போர் முன்பதாகவே குழந்தைகளை பெற்று விடுகிறார் என்பதாக மறுபடி பார்வோன் ஒரு சட்டம் போடுகிறான், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியிலே போட்டு விட வேண்டும் என்று. அப்படி ஜனங்களை மிகவும் ஒடுக்கினான், மிகவும் சிறுமைப்படுத்தினான், ஜனங்களை நாளுக்கு நாள் குறைய பண்ணி கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பலுக பண்ணுவேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்பதாக ஆண்டவர் பெருக பண்ணினார். நீங்கள் உபாகமும் 1 வாசிக்கும் போது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருக வேண்டும், நீங்கள் இப்போ வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவர்களை மிகவும் பெருக பண்ணினார். சாலமோட நாட்களை சாலமன் சொல்லும்போது, எண்ணிக்கைக்கு அடங்காத லெக்கத்து உட்பட்டதான் திரளக்கூட்டமான ஜனங்களை ஆளக்கூடியதான அந்த பொறுப்பை என்னுடைய கரங்களை தந்திருக்கிறேன் என்று சாலமன் சொல்லக்கூடிய அளவில் ஜனங்களை ஆண்டவர் பெருக பண்ணினார், பலுக பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களை நான் பெருக பண்ணுவேன். ஜனக்கூட்டத்தில் பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களை நான் ஆஸ்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறுமையை மாற்றுவேன், இல்லாமையை நீக்குவேன், பணத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசுவத்தை பெருக பண்ணுவேன், உங்களை சம்பத்தை பெருக பண்ணுவேன், உங்களுக்கு மேன்மையை பெருக பண்ணுவேன். அநேக காரியங்களில் நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசுவதமாக இருப்பீர்கள். எல்லா ஜனங்களும் முன்பதாக சமுதாயத்தில் நீங்கள் அறியப்படத்தக்கவர்களாய் காணப்படுவீர்கள். ஒருவேளை உங்களை இதுவரைக்கும் வெறுத்து சிறுமைப்படுத்தி உங்களை பகைத்து நிந்தித்ததான அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக கூட உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், உங்களை பெருக பண்ணுவேன். அவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது அவர்கள் உங்களை மிச்சி சொல்லக்கூடிய அளவில் உங்களை மேன்மைப்படுத்துவேன், பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலவேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை நான் பெருக பண்ணுவேன். எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார்.
எல்லாவற்றிலும் யோவான் சொல்லும்போது, பிரியமானவனே, நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாரா என்று. ஆகையினாலே உங்களை ஆண்டவர் பெருக பண்ண தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை, நீங்கள் சிறுமையாய் போவதும் இல்லை, நீங்கள் சிறியவளாய் மாறுவதும் இல்லை. ஏசாயால வாசிக்கிறோம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான், கர்த்தராகிய நான், ஆண்டவராய் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரியமானவர்களே, நான் ஒருவேளை சின்னவளாய் காணப்படலாம், சிறியவளாய் காணப்படலாம். சிறியவனை புடின் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்று அந்நாள் பாடுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை கூட ஆண்டவர் ஒருவேளை சிறுமையிலிருந்து எடுத்து மேன்மையாக உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். மூன்றாவதாக அந்த வசனம் வாசிக்கும் போது, உங்களிடத்தில் உடன்படிக்கையை திடப்படுத்தும் என்பதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை திடப்படுத்தும்படியாக அந்த காலவேளையில் மறுபடி நினைவூட்டுகிறார். சில ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது, நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். இனி நான் ஜனங்களை அழிப்பதில்லை, இனி ஜனங்கள் பாவம் செய்தாலும் என்னுடைய கோபம் எழும்பி ஜலத்தினாலே இந்த பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி ஒரு அடையாளத்தையும் வானத்தில் வைத்தார். அது வானவில்லாக இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறது. ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார், சரீரத்தில் உடன்படிக்கை பண்ணார். மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன், நீ பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய் என்று ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று ஜனங்களோட கூட சொன்னார். அதே வார்த்தையை இந்த நாள் காலவேளையில் நம்மோட கூட சொல்கிறார். ஆண்டவர் உம்மை திடப்படுத்துகிற தேவன், உடன்படிக்கை திடப்படுத்துகிற தேவன். எத்தனையோ விதமான உடன்படிக்கைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் ஞானஸ்நானம் பெற்ற நாட்களில் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் அபிஷேகம் பெற்ற நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே அநேக உடன்படிக்கைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பாவத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு வந்தபடினாலே நான் உங்களை மேன்மையை வைப்பேன் என்று சொல்லி எத்தனை விதமான உடன்படிக்கை தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை திடப்படுத்துகிற தேவன். ஒருவேளை பண்ணப்பட்டதன் உடன்படிக்கைகள் அப்படியே இருக்கிறது, இன்னும் திடப்படாமல் காணப்படுகிறது. அவைகளை நான் திடப்படுத்துவேன், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் அந்த காலவேளையில் நம்மோடு சொல்லி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த 4 மாதங்கள் பலவிதமான துன்பங்களை, துயரங்களை அடைந்து வாழ்க்கை நொந்து போய் கண்ணீரை உங்களுடைய பானமாய் காணப்பட்டது. கண்ணீராக உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பானங்களோட கலக்கினீர்கள். கண்ணீர்னாலே உங்களுடைய தலையணைகள்லாம் நனைந்தது உண்மை. எத்தனையோ விதமான சூழ்நிலையில் வாழ்வதை பார்க்கலும் மடிவதே மேலானது என்று நீங்கள் பல சூழ்நிலையில் நினைத்தீர்கள். ஆனால் அந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன், நான் உங்களுமே நினைவாக இருக்கிறேன், நான் உங்களை ஆஸ்வதிப்பேன், உங்களை பருக பண்ணுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சீர் உண்டாக்குவேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தருவேன், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத மேன்மையை உங்களுக்கு தந்து உங்களை மகிமைப்படுத்துவேன், என்னுடைய உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த காலவேளையில் அந்த வார்த்தையை கேட்கிற உங்களோட கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஆண்டவரே, என்னை நீ மேன்மைப்படுத்துவீராக, என்னோட நீ பண்ணதான் உடன்படிக்கை பல ஆண்டுகள் ஆனாலும் அதை நீங்கள் திடப்படுத்த போறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டோட ஜெபிப்போமா? எல்லாம் கண்களும் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையில் நம்முடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரைய. கடந்த 4 மாதங்கள் எங்களை சுகமாய் பாதுகாத்தீர். 4 மாதங்கள் எத்தனையோ துன்பங்களை சகித்தோம் ஆண்டவரே, எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம் ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்தில் பிரவேசி தேவன் இறக்க செய்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, சுகபல ஆரோக்கியத்தை தருவீராக, சூழ்நிலைகள் ஆண்டவரை சாதகமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவர் சூரியனுடைய ஆண்டவர் வெப்பம் அதிகமாய் காணப்படுகிற நோய் நொடிகள் வராதபடிக்கு ஆண்டவர்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தாவே, ஆண்டவர் மருத்துவமனை போக வேண்டிய சூழ்நிலைகள், ஆண்டவரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடாது. ஆண்டவர்களை சுகமாய் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகளை சந்திப்பீராக. எதிர்பார்க்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராகப்பா. எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து நாங்கள் போகிற வருகிற இடங்கள்லாம் உங்களுடைய ஆண்டவரை பாதுகாவல் வளையம் எங்களோட கூட இருக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. சிறுமைப்பட்ட இடத்துல, ஆண்டவர் துக்கப்பட்ட இடத்துல, கண்ணீர் வடித்த இடத்துல, ஆண்டவரை தலை கவிழ்ந்த இடத்துல ஆண்டவரை எங்களுக்கு தாவே மேன்மை வைப்பீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோப்பா. எந்தெந்த இடங்களில் நாங்கள் ஆண்டவர் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் வெட்கத்து பதிலாக ஆண்டவர் ரெட்டத்தனியான ஆண்டவர் மேன்மையை தரப்போரே நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் எங்களோட பண்ணதன் உடன்படிக்கையை திடப்படுத்தி எங்களுக்கு ஆசிரிக்க போறீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நீ செய்ய போறபடி நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.